ஜோவிகா வந்து ஒரு சேலஞ்சாக தான் இருந்தது. பட் இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல். ஏன்னா ஐ திங்க் கரண்ட்டில் நம்ம என்ன இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸாக இருந்தாலுமே இந்த ஜென்சி கிட்ஸு, இந்த லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் கிட்ஸ் வந்து யாராவது ஒருத்தர் 2 பேரை கூட வச்சுக்கிறது வந்து கண்டிப்பாக பெரிய சப்போர்ட். ஏன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு நம்மள நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குது, தெரிஞ்சுக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இன்னைக்கு ஜென்ரேஷன் என்ன லைக் பண்ணுறாங்க, எது வந்து அவங்க வந்து அட்ராக்ட் ஆவாங்கன்றது அவங்களுக்கு ஆப்வியஸாக அவங்ககிட்ட பேசும்போது நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக தான் நான் பார்க்குறேன். எல்லாருமே தே ஷுட் ஹேவ், என்ன தான் ரொம்ப வருஷம் சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருந்தாலுமே அவங்க டீமில் ஒரு யங்ஸ்டரை ஒரு வாட்டியும் சேர்த்துக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு ப்ளஸ். அந்த விதத்தில் நமக்கு வீட்டிலேயே வந்து இருந்தது வந்து மிகப்பெரிய ப்ளஸ் தான். ஓகே. யா மை 2 பொண்ணுங்களுமே சின்னதும் இன்டர்ஃபியர் ஆகும். வை திஸ் வை தட், அது என்ன எல்லாமே கேட்கும். சாங்குக்கு ஐடியா கொடுக்கும். ஓகே. அதுவும் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நிறைய வரும்போதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சினிமா குடும்பம்ங்கிறனால எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே நாங்களும் சின்ன வயசில் அப்படி தான் இருந்திருக்கோம். எனக்கும் அது கண்டினியூ ஆகுதுன்னும் போது இட் இஸ் ஹாப்பி.